ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி வச்சு இன்றைக்கி சூப்பராக பாரம்பரியமான அரிசி களி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். நான் வந்து 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு அரை கிலோ வெல்லம் எடுத்திருக்கேங்க. இப்போ வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு இப்போ நான் அரிசியை உள்ளே போட்டு நல்லா நம்ம பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்தாச்சு, தட்டுக்கு மாற்றிட்டேங்க. இந்த பக்கம் வந்து சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் 2 ஏலக்காய் போட்டு இப்போ கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். அந்த வாசம் வரும் பாருங்க, அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். சோம்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலைன்னா வெறும் ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் 1 டம்ளர் அரிசி எடுத்ததுக்கு அதே டம்ளரில் நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சுங்க. நான் எடுத்து வச்சுருக்க அந்த வெல்லத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் பொடிச்சு சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாக தான் பொடிச்சு எடுத்திருக்கேன். அதாவது 1/2 டம்ளர் வரும். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ அரிசி வந்து வறுத்தது நல்லா ஆறிடுச்சு. அது கூடயே வந்து அந்த சோம்பும் ஏலக்காவும் போட்டு நல்லா ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்தாச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இந்த பக்கம் வெள்ளை தண்ணி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அதை வந்து ஒரு வடிகட்டி இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க. ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ வெள்ளை தண்ணியை அதில் உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றியாச்சு. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து மட்டும் வரட்டுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம அரிசி பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கைவிடாமல் அப்படியே நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி தட்டிடும். லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணுங்க. இப்போ நல்லா பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம போட்டிருக்க அந்த அரிசி வந்து நல்லா நம்மளுக்கு வெந்து வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அதே மாதிரியே ஃபுல்லாக வேகிறதுக்கு நம்ம சிம்முலையே தான் வச்சுருக்கணும். இப்போ இந்த தண்ணி வற்றினோன்னா இது ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் தம்மில் வச்சுக்கலாங்க. மேலே ஒரு பாத்திரம் வெயிட்டு தூக்கி மேலே வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு நான் வந்து ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட்டு வச்சுக்கிறேங்க. சிம்மில் தான் இருக்குது. இப்போ வெயிட் வச்சுட்டு ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாங்க. எப்படி நம்ம தண்ணி ஃபுல்லாக பாருங்கள், இப்போ நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதை நம்ம இறக்கிற வேண்டிதான். இப்போ மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன், இப்போ 1 டீஸ்பூன், மொத்தம் 3 டீஸ்பூன் நெய் நான் சேர்த்திருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுக்கு பாரம்பரியமான அரிசி களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து தேங்காய் பூ கொஞ்சம் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பாரம்பரியம் மாறாத அரிசி களி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த சந்திக்கலாம். பாய்.